ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதம் வேலையும் தொழிலும் சிறப்பாக அமையப் போகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஊதிய உயர்வு ஏற்படும். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் சூரியன் அங்கு இந்த மாதத்தில் திக்பலம் அடைவதாலும் வேலையிலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். வருமானம் திருப்திகரமாக அமையும். இது மட்டும் இல்லாமல் கடந்த மாதம் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் கும்பராசியில் பக்ரகதியில் சஞ்சரித்து வந்தார். அவர் பங்குனி மாதம் 6ஆம் தேதி அன்று பக்ர நிவர்த்தி அடைகிறார். ராசிநாதன் பக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிப்பது உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளை ஏற்படுத்தும். கடந்த மாதத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்களிலிருந்து தெளிவு பெறுவீர்கள். இந்த மாதத்தில் தந்தையின் உடல் நலத்தில் பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. எனவே சிறிய தொந்தரவுகள் என்றாலும் அதற்கு சரியான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுநாள் வரை உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் பக்ரகதியில் சஞ்சரித்து வந்தார். அவர் தற்பொழுது பக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிப்பது கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகள் இதன் பின் நல்ல தீர்வுக்கு வரும். வேலையில் இருந்த முன்னேற்ற தடைகளும் அகலும். கேது பகவான் உங்கள் 3ஆம் இடத்தில் அமர்ந்து பல வகையிலும் உங்களுக்கு நன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறார். செம்பாம்பு காரியத்தில் இருப்பது பல வகையிலும் நன்மையை ஏற்படுத்தும். உங்கள் ராசியதிபதி புதன் பகவான் இம்மாதத்தின் 25ஆம் தேதி வரை கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். கும்பராசியில் குருவின் பார்வையை பெற்று சஞ்சரிப்பது உங்களுக்கு மேலும் சிறப்புகளை ஏற்படுத்தும். மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். உங்கள் 7ஆம் அதிபதி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் உங்கள் காதல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு திருமணத்தில் முடிவடையும். சுக்கிர பகவானானவர் மாதத்தின் தொடக்கத்தில் பங்குனி மாதம் 10ஆம் தேதி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் மேஷ ராசியில் பயணிப்பது உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தப் போகிறது. பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டு. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய 6ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி இருவருமே இந்த மாதத்தில் வலிமை குறைந்து உள்ளார்கள். எனவே எதிரிகளின் தொல்லை நீங்கி ஓர் சுமூகமான மாதமாக இந்த மாதம் அமையும். பிள்ளைகளால் ஆதாயமும் கௌரவமும் ஏற்படும். பங்குனி மாதத்தின் இறுதியில் உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். மீன ராசி அவருக்கு நீச்ச வீடாகும். அவர் இங்கு நீச்சம் பெற்றாலும் உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பரிவர்த்தனை யோகம் அடைந்து நீச்ச பங்கம் அடைகிறார். இதனால் வேலை மற்றும் தொழிலில் பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகவும் லாபத்தை இரட்டிப்பாக்குவதாகவும் அமையும். இந்த மாதம் சனியின் பார்வையும் சூரிய பகவானின் பார்வையும் உங்கள் சுகஸ்தானத்தில் விழுவதால் உடல் நலத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. பங்குனி மாதம் 9, 12, 18 ஆகிய 3 தேதிகளை சுப நிகழ்ச்சிகளுக்கும் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் தவிர்த்து விடுங்கள். தற்பொழுது உங்கள் ராசி அதிபதி ராகு பகவானுடன் இணைந்து சதய நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். புத பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகும் வரை அரசுக்கு புறம்பான எந்த ஒரு செயல்களிலும் ஈடுபடாதீர்கள். ராகு பகவான் உங்களுக்கு பிரம்மாண்ட ஆசைகளை காட்டி பின்னாளில் வாழ்வில் தவறான செயல்கள் செய்ததற்கு வருத்தப்பட வைத்து விடுவார். இந்த மாதம் தொழில் மற்றும் வேலை உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. ஆனால் முதலீடு செய்ய இந்த மாதம் ஏற்ற மாதம் அல்ல. நூதன முறையில் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடும். எனவே பண விஷயத்திலும் முதலீட்டு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த மாதம் பரிகாரமாக புதன்கிழமை காலை புதன் ஓரையில் பெருமாளை தரிசனம் செய்து வாருங்கள். அது மட்டுமின்றி புதன்கிழமைகளில் உணவில் முழு பச்சை பயிரை ஊற வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.